உழைப்புக்கு உரியவர் மகரம், நட்புக்கு உரியவர் மகரம், கற்றுக்கொள்ளக்கூடியவர் மகரம். நீ எடுக்க அனைத்து முடிவுகளுக்கும் உன்னுடைய தாழ்வாக இருக்க வேண்டும். பணிவு தாங்க உயர்வு. பணிவுன்னு சொல்லி சாதாரண நினைக்கக்கூடாது. அதுதான் உயர்வு, அதுதான் பெரிய சொத்து. மகரத்தில் இருக்கிறவங்க பாருங்க, 35 வயசுக்கு மேலே 35 பேர் கோடீஸ்வரனாக இருப்பாங்க. 35 வயசுக்கு மேலே கோடீஸ்வர யோகம் உண்டுங்க மகரத்துக்கு. அவ்வளவு செல்வாக்கு, அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு சொல்வாக்கு, அவ்வளவு எல்லாமே இருக்கும். சுயநலமும் இருக்கும். ஐயா அதையும் சொல்லணும்ல. புகழ்ந்தே பேசி போனால் அப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்னப்பா சொல்கிற? கொஞ்சம் செல்வாக்கு, தான் உண்டு தான் வேலை உண்டு, தான் உண்டு தான் பங்கு உண்டு, தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற கிராமத்தில் பாருங்கள், அப்படி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் மகரம். அதனால தான் அடிப்படை ஸ்ட்ராங்காக இருக்கும் மகரத்துக்கு எப்போதுமே. ஏன்னா மண், பூமி, அது மட்டும் இல்லை, சரம், பூமிக்கு சரம். தோண்ட 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 கற்பனை வளம். அதில் திருவோணத்தில் இருக்காங்களே, திருத்த முடியாது. திருவோணத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாத்துலேயும் இருக்காங்க. நான் ஏற்கனவே போன பதிவில் சொல்லியிருக்கிறேன். 12 ராசிக்கு ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் சிறப்பாக இருக்கு. அப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் திருவோணம், அவிட்டம், உத்திராடம் மகரத்தில். அப்போ எப்படி இருப்பீங்க பாருங்கள். திருவோணம், அவிட்டம், உத்திராடம் 3 பேருமே தந்தை தாய் தனயன். நட்சத்திர அதிபதிகள் ரொம்ப முக்கியம். ஒரு நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம ராசியை பார்க்குறோம். அந்த போகக்கூடிய அந்த சந்திர மண்டலத்தில் நட்சத்திராதிபதிகள் வரக்கூடிய நேரத்தில் எது நீங்கள் உதிக்குதோ உங்களுக்கு அந்த ஜென்மம் லக்கண கற்பசிலிருந்து பிறக்கும்போது எந்த இதில் உதிக்குதோ எடுத்துன்னு நீங்கள் என்ன லக்கணம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி நல்ல நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரியா, அதுக்கடுத்து தான் யமகண்டமாக ராகா குளிகையா இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ராகுகாலமானு பார்ப்போம். அப்போ நட்சத்திரம் முக்கியம். அந்த நட்சத்திர அதிபதி முக்கியம். நாளைக்கு பொருத்தம் பார்க்க என்ன பார்க்குறோம்? லக்கணத்தை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு லக்கணத்தை பார்க்குறோம். அடுத்தது என்ன பார்க்குறோம்? நட்சத்திர அதிபதி. நட்சத்திர அதிபதி கீரும் பாம்புமா இருக்குதா, எலியும் பூனையுமா இருக்குதா பார்த்தீங்களா? இல்லை புலியும் மானுமா இருக்குதா? பாருங்க. ஒன்றோடு ஒன்று எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்க. ஒன்றோடு ஒன்று எப்படி வித்தியாசமாக இருக்குது பாருங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? சிக்கல், இடியப்ப சிக்கல், பிரிவு, டைவர்ஸு எல்லாத்துக்கும் போகும். அதனால் கண்டிப்பாக மகரத்துக்கு உள்ளவங்க மங்களமாக இருக்கக்கூடிய நாட்கள் 35 வயசுக்கு மேலே பெரிய யோகிகள், பெரிய ஞானிகள். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆள் எங்கேயாவது ஒரு அடைக்கலமாக இருப்பாங்க. அது லட்சுமி கோயிலா, சிவன் கோயிலா, வைணவமா, எந்த கோயிலாவது ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்படிப்பட்ட நட்சத்திர அதிபதி அங்கே இருக்கக்கூடியவங்க. அந்த ரிலேட்டிவிட்டி, தேர் இஸ் கால்டு குட் ரிலேட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகள் ஆஃப் தி ஓனர். அப்போ இரும்பு, பொறியியல், நம்ம சப்ஜெக்ட் வரும்ல, இரும்பு, பொறியியல், மரங்கள், கீழ் நோக்கு நாள், கீழே உள்ள கிழங்குகள், அந்த கீழே என்னென்ன வெங்காயமா, பூண்டா, கிழங்குகளா, எல்லா மரவள்ளி கிழங்கா, வாராய்க்கு பிடிச்ச கிழங்கா, அப்படிப்பட்ட கிழங்கு வகைகள், கீழ் நோக்கு நாள், இந்த மாதிரி சிறப்பான, அது கருப்பு சம்மந்தப்பட்டது, தானியங்கள் சம்மந்தப்பட்டது, கொஞ்சம் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். கருப்பு ஆடை, நீல ஆடை, இந்த வஸ்திரங்கள், இறைவனுக்கு சாத்துறது, கருங்குவளை மலர், இதெல்லாம் பண்ணுறது, கருப்பு சாமி வழிபாடு, ஐயனார் வழிபாடு, அம்மையப்பன் வழிபாடு. மகரத்துக்கு கண்டிப்பாக இப்படி கஷ்டப்பட்டா உண்டு, தான் வேலை உண்டு. மகரம் மட்டும் யாரும் சொல்கிறது கேட்காது. உழைப்பாளி அவங்க தான், தொழிலாளி அவங்க தான், உழைப்பாளி அவங்க தான், முதலாளி அவங்க தான். எல்லா இடத்துலையும் எல்லா சொத்துக்கும் எவ்வளவு இருந்தாலும் அவங்க போய் எந்த வேலையை 10 பேர் வேலையாட்கள் பணியாட்கள் செய்வாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு குறையை கண்டுபிடிச்சிருவார். இவர் போய் செய்வார். இவர் செஞ்சால் தான் திருப்தி. அப்படிப்பட்ட மகரம் மிக சிகரமான இடம். அப்போ தான் போகும். அடிப்படை நல்லா இருக்கணும். அடிப்படை நல்லா தப்ப. உங்கள் ராசிநாதன் 3ல்,
ராசிநாதன் 3ல் இருக்கார். அடுத்து குரு 7ஆம் பார்வையை உங்களுக்கு ஜூன் மே மாதம் பார்க்குறார். அப்போ மகரத்தில் 7.5 8.5 எல்லாம் முடிஞ்சு நீங்களும் லைன் கிளியர் ஆகிட்டீங்க. அப்போ தசாபுத்தியை சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. புதிய தொழில், புதிய நிறுவனம், குழந்தை பாக்கியம், திருமணம், தொழில், பிஸ்னஸ், வெளிநாடு, வெளிமாநிலம் எல்லாமே பிரைட்டாக இருக்கும் ஃபியூச்சர். அவ்வளோதான். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் நிச்சயமாக அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள். தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன், தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் நல்ல முறையில் வணங்குங்க. திண்டுக்கல் பக்கத்தில் இருக்குது. அதாவது உத்திரம், திருவோணம், ஹஸ்தம், ரோகிணி இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் அங்கே போகலாம். அதே மாதிரி திருவோண நட்சத்திரக்காரவங்கள் உப்பிலியப்பன் கோவிலுக்கும் போகலாம். உப்பிலியப்பன் கோவிலில் ஒரு முறையாவது திருவோண நட்சத்திரக்காரங்க போய் திருமஞ்சன பூஜை பண்ணுங்க, விஸ்வரூப தரிசனம் பண்ணுங்க, மிக சிறப்பாக இருக்கும். உத்திராடம் காஞ்சி ஏகாம்பரேஸ்வர் கோயிலில் போங்க. ஏகாம்பரேஸ்வர் கோயில் போய் ஏகன் அநேகன் இறைவண்டி போற்றி, ஏகன் அநேகன் இறைவண்டி போற்றி. எதுக்கு நம்ம சிவபுரத்தில் பாடுறோம்? அவரை பாடுங்க, அவரை வாழ்த்துங்க, அவரை ப்ரேயர் பண்ணுங்க, அவர்கிட்ட வேண்டுதல் வைங்க. கண்டிப்பாக ஏகாம்பரர் எல்லாத்தையும் கொடுப்பார். ஏகனாவும் ஒருவனும் அவன்தான், 100ம் அவன்தான். மெய்யே உன் பொன்னடிகள் கன்றுண்டு வீடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மகர ராசிக்கு நிச்சயமாக 2026 மகத்தான வெற்றி ஆண்டாக இருக்கும். பாரத மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசி. எப்போதுமே சரி, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை மகர ராசியை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும். எப்படி பயங்கரமான ஒரு உழைப்பாளிகள் யாருன்னா அந்த மகர ராசி மட்டும்தான். அது மட்டும் இல்லைங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரன். எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்ட ஒரே ராசி மகரம். மகரம் மகரம் கர்ம ராசின்னு சொல்லுவாங்க அந்த மகர ராசியை பொறுத்தவரை. ஏதோ ஒரு கர்மத்தை கழிக்கிறதுக்காண்டி இந்த பிறவி எடுத்திருக்காங்க அப்படிம்பாங்க மகரத்தை பொறுத்தவரை. இந்த பிறவியே இவங்க எப்போதுமே தன்னுடைய குடும்பத்து மேலே ரொம்ப ஒரு அக்கறை காட்டக்கூடிய, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய, இவங்க உண்டு வேலை உண்டு போயிட்டே இருப்பாங்க. பயங்கரமான டேலண்டான குணம் அந்த மகரத்தில் மட்டும் அதிகமாக இருக்கும். ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட நிறைய இருக்கு. எப்படி நிறைய சிந்தனை ஆற்றல்கள், அறிவாற்றல்கள், அறிவாளிகள் எல்லாமே நல்லா உழைக்கக்கூடிய திறமைகள். 24 மணி நேரமும் வேலை பார்க்க சொன்னா நான் ரெடி, நீ ரெடியாம்பாங்க. என்கிட்ட திறமை இருக்கு, உனக்கிட்ட இருக்காங்க இருப்பாங்க. இதாங்க மகரம். மகரம் மகரம் 2026 எப்படிப்பட்ட யோகம் இருக்கு எடுக்கலாமா? நீங்க இந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருக்க மட்டும் பார்த்துக்குங்க. உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தவனே உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் எப்படி இருக்காரு? 7.5 சனி முடிஞ்சிருச்சு, அதனால உங்க ஜாதகம் எப்படி இருக்காரு நீங்க பார்த்துக்கணும். அடுத்து ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மணி தொழில், உத்தியோகம், உங்களுடைய ஆயுள், நிறைய விஷயம். ஒரு பொருளை இயக்கணும்னா சனி பகவான் வேணும். அழுக்கு உடை எல்லாமே சனி பகவான் தான். அடுத்து பாருங்க, உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு பாருங்க. கேந்திர யோகத்துல ராகு நல்லா பார்த்துக்கணும். கேந்திர யோகத்துல 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா பொருளாதாரம், குடும்ப வருமானம், அது வருமானத்தை கொடுக்கணும். ஏன்னா ராகு போல ஒரு பிரம்மாண்டமா ஒரு மனிதனை யோசிக்க வைக்க முடியாது. நீங்க உலக அளவு பேசுறோம்னா 2ஆம் இடம் நல்லா இருக்குங்க. உங்க வாக்குஸ்தானம் நல்லா 2ஆம் இடம் நல்லா இருக்கும். அந்த இடத்துல இந்த கேந்திர யோகத்துல ராகு இருக்காரு, நல்லா பார்த்துக்கணும். இந்த 4 கிரகம் மெயினான கிரகம். இப்போ 2 கிரகம் சொல்லியாச்சு. 3ஆவது கிரகம் எங்க இருக்காரு? 6ல குரு. 6ல குரு, அதாவது எதிரி, பகை, கடன் பிரச்சனையில குரு நிற்கிறாரு. இருந்தாலும் உங்க ராசியில குரு நீசமாவார். அதனால இங்க குரு அங்கே பலவீனத்தை கொடுக்க மாட்டார் 2026. ஏன்னா இது பகைக்கிறான், சனியும் குருவும் ஒரு இடத்துல வைக்க முடியாது. அதனால அது நிறைய நல்லதை மட்டும்தான் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 7.5 சனி முடிஞ்சிருச்சு, அதனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அடுத்து பாருங்க, 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. கண்டிப்பா மகரம் அடிச்சு தூள் கிளப்பலாம். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு, இப்போ சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். அதனாலதான் இங்க நல்ல விஷயத்த நான் சொல்ல வரேன். இங்க கெட்ட விஷயத்துக்கு நான் வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை விட்டுருங்க. இப்போ 2026 இந்த குரு பகவான் மட்டும் ஒரு சிலதுக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறாரு. அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம தேடணும். உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு பாருங்க, அந்த வெளியில கொண்டாந்தா மகரம் பெரிய ஆள் தெரியுங்களா? ஏன்னா இவங்களுக்கு வருமானத்துலையும் கண்டிப்பாக பொருளாதாரத்துலையும் நண்பர்கள்ட்டையும் கூட்டாளிகிட்டையும் நிறைய ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். தொழில் உத்தியோகத்தில் ஒரு மந்தமான தன்மையை நீங்கள் பார்த்துருக்கணும். கணவனுக்கு ஒரு மன வருத்தம் வந்திருக்கணும். திருமண தாமதமாயிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு படிப்பு கல்வியில் ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கணும். மாமனார் மாமியார் உறவுகளும் ஒரு மன வருத்தத்தை பார்த்துருக்கணும்.
இது எல்லாமே உடம்பு ஆரோக்கியத்துல சில பேருக்கு மருத்துவமனைக்கு போகதால இல்லை. நான் 139 வாக்கில் சொல்றேன். ஜூன் மாசத்துல இருந்து எத்தனை பேர் மருத்துவ செலவு, தாய்க்கோ தந்தைக்கோ உங்களுக்கோ ஒரு படிப்புகள் ஒரு மந்தமானத்தையோ அரசியலோ அரசாங்கத்திலேயோ வேலையிலேயே நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா நீங்கள, மற்றவங்களை மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா இது முன்னாடி நடந்த விஷயம் இப்படி மகரத்துக்கு. இப்ப பாருங்க, சனிபான் வக்ர நிவர்த்தி ஏன் நல்லது சொல்றாங்க, இதான் காரணம். சனிபான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. ஒண்ணு, அவர் சுயசாரம் வாங்கி போறாரு. அதுதானே உங்களை இங்க பெரிய அளவு கொண்டு போக போகுது. சுயசாரம் வாங்கி போறாரு, அவர் சொந்த நட்சத்திரத்தை போறாரு. அதனால இந்த 2026 செம்மையா இருக்கும். வருமானத்துல எக்காரத்தை கொண்டு குறை இருக்காது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மகர ராசிக்காரங்க. வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் இன்கம்லையும் பெரிய லெவலுக்கு பார்க்கறது நீங்கள தான் இருப்பீங்க. இது நான் எழுதியே கொடுத்தேன். கண்டிப்பா ஜாதகத்துல ராகும் சனி பகவானும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல நீங்க எந்த நேரத்துல பிறந்தீங்களோ அந்த கிரகம் நல்லா இருந்தால் வருமான பொருளாதாரத்துல நல்லா இருக்கும். இப்ப இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்குவீங்க. இதை பார்த்துங்க, கண்டிப்பா அமையும். வண்டி வாகனம் வாங்க முடியலையே, சொத்து பிரச்சனை இருக்கு, வில்லங்க இருக்கு, அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து இருக்கணுமே, கண்டிப்பா இல்லாம இருக்க முடியாது ராஜா. இருக்கும். அந்த வில்லங்கத்தை இப்போ உடைப்பீங்க. வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ சொத்தோ வாங்கக்கூடிய யோகம் வரும். இது வாங்க முடியாம தடங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கு. மார்ச் மாசத்துல இருந்து கேட்டு பாருங்க மகர ராசியை பொறுத்தவரை. ஆமா இருந்துச்சு. எத்தனை பேர் வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்க, அவங்க அனைவருக்குமே வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது. ஏன் எடுத்தவன வெளிநாட்டுல போய் ஃபர்ஸ்ட் எடுத்தவன வெளிநாட்டை வச்சு ஸ்ட்ராங்கா அழுத்துறீங்க? 6ஆம் இடத்துல குரு 12ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். இப்ப வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்குமே நல்ல யோகத்தை சூப்பரா பர்ஃபெக்டா அமைச்சு கொடுக்குறாரு. எப்படி வெளிநாட்டுல எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் மேல போயிட்டான், என்னால போக முடியலையே, நான் போவேனா போக மாட்டானா, இப்படியே தான் நான் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற வார்த்தை உங்கள்கிட்ட வரும். கண்டிப்பா இந்த 2026 வேலை உத்தியோகம் நீங்க பெரிய லெவலுக்கு போவீங்க. சனி பகவான் ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு. குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அதெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் வருது. பட்டம் பதவி புகழ் அந்த தேடி வரும். அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க விடாம எழுதுங்க. நீங்க எழுதி மட்டும் பாருங்க, வேலை கிடைக்கும் பாருங்க. சூப்பர் வேலை. அவங்க ஜாதக லக்கணத்தோட சூரிய மட்டும் தொடர்பு உள்ளவங்க மட்டும் எழுதுங்க. அரசாங்க வேலை அரசு அனுகூலம் கண்டிப்பா உண்டு. அரசியல்வாதிலாம் கவலைங்க. அரசியல்வாதிலாம் மகர ராசிக்காரங்க நிறைய பேர் சாதிக்க போறாங்க. ஏன்னா 2ல ராகு இருக்காருங்க. உங்களுடைய பேச்சுத்தானம் உலகளவு பேசுறவங்களும் போயிடும். அரசியல் அரசாங்கத்துல பயங்கரமான ஒரு மாற்றங்கள் உண்டு. மெயினாக அந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, அது கட்டிடத்துறை, அடுத்து அரசியல், அடுத்து பார்த்தீங்கன்னா நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் வேலை, அடுத்து நகர வச்சுருக்கவங்க, இந்த எல்லா துறையும் சொல்கிறேன் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது. இப்போ சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நம்மளாம் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து 7 சனி முடிஞ்சிச்சு, சனிபான் வக்கிர நிவர்த்தி ஆகிட்டா. இப்போ தொழிலை வச்சு பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா குருவுடைய பார்வை 10ஆம் இடத்தை 6ஆம் இடத்து 10ஆம் இடத்தை பார்த்து 12ஆம் இடத்தை பார்த்து 2ஆம் இடத்தை பார்க்குறனால குரு யாருக்கெல்லாம் யோகம் இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் வரும். அதனால சொல்கிறேன் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக உண்டு. இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணங்கள் கைகூடி வரும். பிடிச்ச பெண்ணு மாப்பிள்ளை, பிடிச்ச பெண்ணு கணவனாக வருவார், பிடிச்ச ஆணுக்கு பிடிச்ச பெண்ணு மாப்பிள்ளையாக வரும். நிறைய பேருக்கு பாருங்க திருமண தடை வராது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே கண்டிப்பாக பர்ஃபெக்டாக நடக்கும். ஏன்னா 3ஆம் இடத்து சனி 5ஆம் இடத்தை 3ஆம் பார்வையை பார்க்கறனால உங்களுக்கு சொத்து பிரச்சனை குழந்தை பாக்கியம் இது எல்லாமே அவர் அமைச்சு கொடுக்கணும். இதான் அவருடைய வேலை. பார்த்துக்கங்க. தந்தை தாயோட ஆரோக்கியம், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம், இனிமேல் ஹெல்த்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஆல்ரெடி வந்திருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்துல வந்து கண்டிப்பாக ஒரு மருத்துவ செலவு விரை செலவு நிறைய பார்த்துருப்பீங்க. இனிமேல் இருக்காது. எந்த பேங்க்ல போய் நீங்கள் லோன் கேட்டு பாருங்க, லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க. உங்கள் ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, எந்த பேங்க்ல போய் லோன் கேட்கணுமோ கண்டிப்பாக கேட்டு பாருங்க. இந்த காலகட்டம் 2026 கண்டிப்பாக உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகும். கடன் இருக்காது, பகை இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மகர ராசியை பொறுத்தவரை சூப்பரா பர்ஃபெக்டா அக்யூரேட்டா இருக்கு. பார்த்துங்க நிறைய ஒரு மாற்றங்கள் வரும். இப்போ எடுங்க லாட்ரி யோகம். நிறைய பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரி எடுக்கணும். நிறைய பேருக்கு தள்ளி தள்ளி போகுது. 1 நம்பர் மிஸ், 2 நம்பர் மிஸ். ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க. இப்போ லாட்ரி யோகம் எடுத்தா வெற்றிகள் சனிபான் வக்ர நிவர்த்தி ஆனதுனால கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றிகள் இருக்குது. அவருடைய பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க, கமிஷன் பார்க்குறாங்க. கமிஷனாவே லாட்ரி யோகம் தான். அப்போ ஜாதகம் உங்களுக்கு என்ன ராசி என்னன்னா அதை பார்த்து எடுத்தாவே கண்டிப்பாக அடிச்சிருமே. இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் இந்த 2026 சூப்பராக இருக்கு பாருங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இப்போ நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம், அதாவது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தான். அப்போ உத்திராடத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம் இருக்கும் பாருங்க. பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் தன்னம்பிக்கையா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம், தன்னம்பிக்கையா, பயங்கரமான நேர்மையான குணம், குடும்பத்தை விட்டு வெளில போகிறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, நிறைய ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனால் உத்திராடத்தில் பிறந்தவங்க இந்த மகராசியில் வர குழப்பம்
நீதியான குணம், நேர்மையான குணம், நல்ல டேலண்டான குணம் எல்லாமே உத்திராடத்தில் பிறந்தவங்க அதிகமாக இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய தடைகளையும், தொழிலையும், வருமானத்திலையும், படிப்பு கல்வியிலையும் ஒரு மந்தமான தன்மையை பார்த்ததுனால இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்க தான் ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டாங்க. எதை எடுத்தாலும் தடங்கள், தாமதம், தடை, பிரச்சனை, வேலை, தொழில், உத்தியத்தில் ஒரு மந்தமான தன்மை எல்லாமே பார்த்தது இந்த உத்திராடம் மட்டும்தான். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது உத்திராடத்தில் பிறந்தவங்க தான். கண்டிப்பாக இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வருது. வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் நல்லா இருக்கும், படிப்பு கல்வியில் இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா ஒரு மாற்றம் வரும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்க சூப்பராக இருக்குது. பார்த்துக்கங்க, ஒரு தலைமை பொறுப்பு போக போகிறீங்க, ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போகிறீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்க. அடுத்து திருவோணத்தில் பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், நல்ல ஒரு கலைகளை விரும்பக்கூடிய குணம், நல்லா டேலண்டான குணம் எல்லாமே இந்த திருவோணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக சொல்லலாம். ஆசிரியர் வேலை, மற்ற வேலை, எந்த வேலையிலும் பாருங்கள் பெரிய அளவுக்கு போவாங்க திருவோணத்தில் பிறந்தவங்க மட்டும். இவங்களுடைய எப்போதுமே தன்னுடைய குடும்பம், ஃபேமிலி, கற்பனை இதை பற்றி நிறைய சிந்தனை வருங்க திருவோணத்தில் பிறந்துட்டாவே. நீங்கள் எந்த ஹார்ட் ஒர்க்கையும் கொடுத்து பாருங்களேன், ஈஸியாக பார்த்துருவாங்க. என்ன கொஞ்சம் பதஷ்ட குணம் நிறைய இருக்கும், எந்த வேலையை எடுத்தாலும் வேகமாக தானே பார்க்கணும். சந்திரங்கிறது ஒரு நிலை மனசு உங்கள்கிட்ட இருக்காது. ஆனால் இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வரும் திருமண வாழ்க்கை. ஏன்னா உணவு பிரிய சூப்பராக சமையலுக்குலாம் செம்மையாக இருக்கும், கலைத்துறைலாம் செம்மை பெரிய அளவில் வருவீங்க. அதிகமாக தன்னை கற்பனை பண்ணுறது உங்களை மாதிரி யாரும் முடியாது. இப்போ பாருங்கள், படிப்பு கல்வி, வேலை உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், தொழில் ஒரு மாற்றம், உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் சொல்ல திருமணத்தில் பிறந்தவங்க அனைவருமே நல்ல ஒரு டைம் பக்கா வேலை செய்யும். பார்த்து ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்புகள், கலைத்துறை, இசைத்துறை சூப்பரான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குற. வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அபிட்டன்ஸில் பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும். எப்படி தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், திறமையான குணமும், டேலண்டான குணமும், நல்ல ஒரு ஒரு பயங்கரமான ஒரு குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். பொய் சொல்ல மாட்டேங்க, ஏமாற்ற கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை தானே அர்ப்பணிக்க கொடுக்கணும் நிறைய இருக்கும். லாபம், வருமானம் இதை பற்றி சிந்திப்பீங்க. இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த அவிட்டத்தில் பிறந்தவங்க நல்லா இருக்குன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள் 4 மாதம் புழிஞ்சு எடுத்துட்டார். இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாமே பார்த்து கொடுத்தீங்க. நிறைய தடைகளை பார்த்துட்டீங்க. இனிமேல் பாருங்கள், ஒரு சுப செலவு, சுபகாரியங்கள், வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். இப்போ வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, தொழில் ஒரு மாற்றம் பார்க்குறது, உத்தியோகத்தில் நிறைய ஒரு அனுகூலத்தை பார்க்குறது எல்லாமே சூப்பராமையும் இந்த அவிட்டத்தில் பிறந்தவங்க. இனிமேல் கெட்டதை தூக்கி போடுங்க, கண்டிப்பாக நல்லதை யோசிங்க, கண்டிப்பாக உங்கள் வெற்றி நிச்சயம். வரக்கூடிய 2026 மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது. பொதுவாக புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா நமக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அந்த ஆண்டிலாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்புமுனை அமைந்து விடாதா, நமக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதுவும் கிடைத்து விடாதா, அப்படி நாம் முன்னேறி விட மாட்டோமா, ஒவ்வொரு ஆண்டும் நினைத்தது நடந்து விடாதா, கஷ்டமெல்லாம் தீர்ந்து விடாதா, புதிய மனிதராக உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இறைவன் தரமாட்டாரா? ஆசைக்காகவும், அதாவது தெரிந்து கொள்வார்கள், ஏதாவது வாய்ப்பு இருக்கா, எனக்கு இந்த ஆண்டு லாட்டரியில் யோகம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அப்போ அப்படி பார்க்கிற பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு பொறுத்தளவில் பெரிய அளவில் ஒன்றும் நன்மை இல்லை. 2இல் ராகு 8இல் கேது, சொல்லவே வேண்டாம். ஒரு வருஷம் நாய் படாத பாடு, சீரழிஞ்சு சின்னானப்பட்டு போனோம். இந்த வருஷம் நல்லா இருக்குமா சுவாமி அப்படின்னா, நான் இந்த ஆண்டினுடைய கிரகங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதா? நல்லாவே இருக்கும். அப்ப குருவடிவாகி குவளையந்தன்னில் திருவடி வைத்து திறம் எது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கருளி கோடா ஆயுதத்தால் கொடுவினை கலைந்தேன் மாதிரி 2026ஆம் ஆண்டு கடும் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். நிதி நிலைமையில ஜாக்பாட் அடிக்கும். ஒரு வருடமாக இந்த ஆண்டு அமைய வாய்ப்பு இருக்கு. சரி, உங்களது பொறுப்பு மற்றும் வெற்றியை உங்களுக்கான கடமை உணர்வு உள்ளவர்கள் அதற்காக இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு பொறுத்தளவில் ஆரம்பத்தில் 2026ஆம் ஆண்டில் உங்களுடைய பொறுப்பு மற்றும் கடமை உணர்வுக்கு வெற்றிகளை தேடித்தரும். எப்ப? குரு சஞ்சாரம். குரு பகவான் ஆண்டின் பெரும்பகுதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். ரண ருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்ப 3ஆம் இடம், மகரத்திற்கு 3ஆம் வீட்டின் அதிபதியும் 12ஆம் வீட்டின் அதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப என்ன இருக்கும்? சொல்லவே வேண்டாம். முயற்சிகள் பிரச்சனை, வெற்றிகள் பிரச்சனை, புதுசா ஏதாவது பண்ணலான்னா பிரச்சனை. நல்லா கவனிக்கணும்.
12ஆம் இடம் ஒன்றுக்கு மேற்பட்ட இன்னொரு வருமானத்தை பண்ணலாமா பிரச்சனை, ஒரு இடமாற்றம் பண்ணலாமா பிரச்சனை. 6, 12 6ஆம் வீட்டில் குரு, 12 கூடியவர் 6 இல்லை. அப்ப என்ன ஆகும்? கேட்ட இடத்துல உதவி வராது, நண்பர்களால நன்மை இல்லை, சகோதரர்களால நன்மை இல்லை, சகோதரர்களால பிரச்சனை, தந்தை வழி சொத்துக்கள்லையும் பிரச்சனை, கடன் வாங்கி கடனை அடைத்தல், யாருக்காவது குடும்பத்துல நோய் நொடி வைத்திய செலவு ஆஸ்பத்திரி செலவு வந்திருக்கும், நீங்க தான் செலவழிச்சிருக்கணும். பிள்ளைகள் இட்டு பிரச்சனை, பிள்ளைகள் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, அதை தீர்க்கிறதுக்கு கடன். யார்கிட்டயோ போய் சகவாசம் பண்ணிட்டு வந்துட்டான் சாமி, ஒரு செலவு எடுத்து விட்டான்னா 5 லட்சத்தை அப்பதான் கட்டுறாரு. இப்படி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போ மகர ராசிக்கு இந்த ஆண்டின் பெரும்பகுதி இப்படி இருக்கிறனால உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாகத்தான் இருக்கும். கசக்கி எடுத்து தான் சாமி பணம் கொடுக்குறானுங்க. அப்படின்னா சுலபமாக பார்த்துட்டு போவேன். இப்போ நான் ஹார்ட் ஒர்க்கு ட்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கு, ரொம்ப பண்ண வேண்டும். ஏன்னா காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம் கர்மா. இப்போதான் நீங்கள் கர்மாவை கழிக்கிறீங்க, அதுக்கு சனியும் குருவும் உங்களுக்கு ஒத்துழைக்கிறான். அதனால் இன்னொரு போ உங்களுக்கு டேப்பில் போயிடுவீங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. உங்கள் சாமர்த்தியத்தினால எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய காலம் இந்த 2026. பிறகு குரு பகவான் 7வது வீட்டுக்கு வருவார். 2/6/2026க்கு பிறகு குரு 6ஆம் வீட்டில் ருணரோக சத்துருஸ்தானம் எதிரி, அங்கிருந்து கிளம்பி கடகத்துக்கு வருவார். அப்போ உங்களுக்கு சமசப்தமம், 7ஆம் வீடு, ரிலேஷன்ஷிப்பு, 3 7இல் ஏறி ராசியை பார்ப்பான், 3ஆம் இடத்தை பார்ப்பான். அப்புறம் என்ன? குரு பார்க்க கோடி நன்மை, குரு உச்சத்தோடு பார்க்கிறார். அப்ப எப்படி இருக்கும்? எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். உங்க குழந்தைகளினால் இருக்கக்கூடிய பிரச்சனை ஜூனுக்கு பிறகு சக்சஸ் ஆகிடும். உங்கள் பொருளாதாரம் பெரும் பணம் கொடுத்துருக்கேன், கொடுக்க மாட்டேங்கிறான், நகை நட்டுக்களை கொடுத்தோம், அடமான வச்சு கொடுத்தோம், பெண்கள் கேட்குறாங்க நகை திரும்பிடுமா? கிடைக்கும். எப்ப? 6வது மாசம் வரைக்கும் பொறுமையா இருங்க. திருமணமாகி கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே பொண்ணு மாப்பிள்ளை பிரிஞ்சிட்டாங்க, கிரக சஞ்சலம். அப்ப எப்போ வருவார்? குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லது நடந்துடும். அப்ப திருமண உறவுகளில் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும். அப்ப உங்க துறையில நீங்க என்னென்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த துறையில வெற்றி பெறக்கூடிய காலமாக அமையும். ஏன்னா வெற்றி என்பது உங்க ராசிக்கு 3ஆம் வீடு, தைரிய வீரியஸ்தானம், விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் 3ஆம் இடம். அப்ப அது போய் கடனுக்காக போயிருக்கு. ஏதோ ஒரு வேலை பார்க்கலான்னு ஆரம்பிச்சு இருக்கிறதெல்லாம் அடமானம் வச்சு போயிருச்சு. திருப்பிடுவார எங்க வீட்டுக்காரர் கொடுத்துருவாரா? சுவாமி கொடுத்துருவார். ஏன்னா உச்சம் அடைகிறார் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? புதிய வேலை வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள், பெரிய அளவு வருமானம், இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். யார் வருமானத்தை ஈட்டினா தானே திருப்பி கடன் எடுக்க முடியும், அடமானம் வச்சது எடுக்க முடியும். அதனால பதவி உயர்வு, ஒரு வேலை உயர்வு கிடைக்கும், வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளாக இருக்காரு, பதவி உயர்வே இல்லை, கிடைக்குமா? கிடைச்சிடும். இல்லை நீங்கள் சொன்னீங்க நடக்கலை அப்படின்னா அப்போ உங்கள் ஜாதகம் தான் பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது மோசமான காலகட்டமாக இருக்கும். அப்போ சனியினுடைய சஞ்சாரம், உங்கள் ராசிநாதனான சனி, உங்கள் ராசி மகரத்துக்கு அதிபதியே சனி தானே, அவர் 3ஆம் ராசியில் மீன ராசியில சஞ்சாரம் பண்றார். இந்த சஞ்சாரம் உங்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை அளிச்சிச்சு. அப்புறம் அவர் வக்கரமாகி வந்தாரு, அது வேற. ஏராளமான நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு அந்த வீடு கொடுத்தவன் மறைஞ்சிருந்தான். இப்ப பார்க்க வீடு கொடுத்தவன் பார்க்கறானே இல்லையா? அப்ப என்ன செய்வான்? நல்லது நடக்கும். அப்ப யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக ஆறிவிடும். உங்களின் உழைப்புக்கேற்ற வருமானத்தை அள்ளி கொடுக்க குரு பகவானும் சனியும் கைகோர்த்து கொள்வார்கள். வாகன சேர்க்கை உண்டாகும். வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ராகு கேதுக்களை பற்றி, ராகு கேது சித்திரவதை தான். 2இல் ராகு 8இல் கேது. உறவுகளில் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு. நிறைய பேச சொல்ற, நிறைய சம்பாதிக்கலான்னு போறார். கண்ட்ரோல் இல்லைன்னா எங்கேயாவது கொண்டு போய் திழுத்து விட்டு போயிடுவார். ஆசை வார்த்தை காட்டி எவனாவது முதலீடு பண்ணி இதில் பண்ண டபுள் ஆகிரும் அப்படின்னா விரயமாயிடும். அதனால கேது பகவான் பொறுத்தளவில் மகரத்திற்கு 8வது வீட்டில் இருக்கிறார். 8வது வீட்டிலேருந்து 6வது வீடு, 8வது வீடு 11. உடம்புல கழிவுகள் வெளியேறக்கூடிய பகுதி.
டாய்லெட் பாத்ரூம் போகிற இடம், வாகனங்களில் கவனம் இருக்கணும். அதனால அது உடல் ஆரோக்கிய குறைபாடு வரும். அதனால ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கும். கவனம் இல்லாமல் கீழே போய் பள்ளத்தில் விழுகுது, கால் பிசங்குது, முட்டிக்கிறது, இதெல்லாம் வரும். அப்போ நம்ம விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அதான் ரொம்ப கவனம். அப்போ நிதி, குடும்பம், ஆரோக்கிய தொடர்பான விஷயங்கள் எல்லாம் மாற்றம் ஏற்படும். சரி, இப்போ உங்களுக்கு பதவி உயர்வு தடையில்லாமல் கிடைக்கணும். அரசு துறை பணியாளர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் எல்லாம் கிடைக்க வாய்ப்புகள்லாம் இருக்கானா? இருக்கு. விளம்பர யுக்திகளை கையாண்டு பழைய சரக்குகள் எல்லாம் விற்று தீர்த்திடலாம். மகர ராசிக்கு கில்லாடி. இரும்பு, கெமிக்கல், ரியல் எஸ்டேட் அது சம்பந்தமான துறை உள்ளவங்க, அதில் நல்ல ஆதாயங்கள்லாம் வந்துடும். நிதி மற்றும் பொருளாதாரம் இந்த ஆண்டில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனியின் வலுவான நிலை காரணமாக திடீர் தனவரவு வரும். ஏன்னா தனாதிபதியே 3ஆம் இடத்துல இருக்கிறார், ராசி அதிபதியே 3ஆம் இடத்துல இருக்கிறார். நல்லது செய்வார். சனி இருந்த இடத்துக்கு நல்லது செய்வார். ஆமா, வீடு கொடுத்தவன் மறைஞ்சிருந்தா வீடு கொடுத்தவன் இப்போ பார்க்குறான். அதனால ராசியும் பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நீங்க இதுவரைக்கும் பொறுமையா இருந்ததுக்கு நல்ல கெட் ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருவார். குடும்ப சூழல்களை, செலவுகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு ஒரு கணவன் மனைவி சந்தோஷம் இல்லாமல் இருந்தது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது, வீரியம் இல்லாமல் இருந்தது. இப்பெல்லாம் வீரியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கணவன் மனைவி அந்யோன்யம் உண்டாகும். அதனால கேது 8ஆம் இடத்துல இருக்கிறனால மறைமுகமாக அலைச்சல், திரிச்சல், மறைமுக செலவுகள்லாம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் 2ல் ராகு, கொஞ்சம் வாயில வந்தபடி பேசிடக்கூடாது. நிதானம் தேவை. குடும்பத்தில் சந்தோஷமான சூழல்கள்லாம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. உற்றார் உறவினர்களை அரவணைத்து சொல்லக்கூடிய காலமாக இப்பொழுது அமையும். மீண்டும் உங்களுடைய ஆலோசனையெல்லாம் கேட்பாங்க அவங்க சொந்த பந்தத்தில். அவங்க மகளின் திருமணம் சிறப்பாக நடைபெறும். அதாவது திருமணமாகாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகளினுடைய திருமணத்திற்கு வருமானம் இல்லைன்னு நினைச்சிங்க, எவனா ஒருத்தன் கொண்டுட்டு வந்து கொடுத்து நான் கொடுக்குறேன், இந்த ஒரு 5 லட்சம் கொடுக்குறேன், என் பிள்ளை கல்யாணத்தப்ப கொடு, 10 லட்சம் கொடுக்குறேன், உன் பிள்ளை கல்யாணத்தை பண்ணிடு, அப்புறம் பிறகு குடும்பம், இதெல்லாம் காலம் அப்படி அமைச்சிடும். அதனால கணவன் மனைவி அந்யோன்யம் உண்டாக சேர்ந்து வாழ்வீர்கள். தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்க தவிர்த்தால் உறவுகள் பலப்படும். சிலருக்கு உடன் பிறந்தவர்களால மனஸ்தாபங்கள் வரலாம் வாய்ப்பு உண்டு. அனுசரித்துத்தான் செல்லணும், வேற என்ன செய்யுது? ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள்லாம் நீங்கும். குறிப்பாக தசைப்பிடிப்பு, கண் சம்பந்தப்பட்ட கோளாறு, வயது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் கவனம் தேவை. குருவினுடைய 6ஆம் இட சஞ்சாரம் முதல் 6 மாதத்துக்கு சஞ்சாரம் பண்ணும்போது உடம்பு போட்டுரும், வயிறு உடம்பு வெயிட் போட்டுரும். அதனால எடையை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில நீங்க உணவை வச்சுக்கணும், கட்டுப்பாடெல்லாம் வச்சுக்கணும், உடற்பயிற்சி பண்ணணும், வாக்கிங் போகணும், சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழுந்திச்சிங்க நல்லா இருக்கும். ஏன்னா எப்போவுமே 6ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா வெயிட் போடுவார். 6ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் வெயிட் போடும். அதனால பரிகாரம் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு தான் நீங்க போகணும். தாயாருக்கு ஒரு மல்லிகைப்பூ மாலை, ஒரு மல்லிகைப்பூவாவது வாங்கி கொடுத்து பண்ணிங்கன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கும். பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, சாதி பத்திரி இது மாதிரியான பொருள்கள் பெருமாள் கோவிலுக்கு வாங்கி கொடுத்துட்டு பாதத்தில் வச்சு எடுத்து நீங்களும் கொண்டுட்டு வந்து உங்கள் பாக்கெட்டில் பர்ஸில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வீட்டில் சிவ வழிபாடு பண்ணணும், சிவபுராணம் படிக்கணும், விளக்கேற்றி வச்சு நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் சிவபுராணம் மாணிக்க வாசகர் பாடிய டெய்லி காலையிலையும் சாயங்காலம் படிச்சுட்டு ஒரு சூடம் போட்டு சாமியை கும்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். பழனி கோயிலுக்கு இரவு வேலையில் கிரிவலம் சுத்துங்க. திருநாகேஸ்வரத்துக்கு, திருநாகநாதருக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. ராசியின் அதிபதி சனி பகவான். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருவாரூர் தியாகராஜர் கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். அதனால உங்களுக்கு 85% அருமை. ஆமாம், ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். மருந்துக்கு கூட நல்லா இருக்கியான்னு சில பேர் கேட்க மாட்டாங்க, மருந்துக்கு கூட தண்ணி குடிக்கிறியான்னு கேட்க மாட்டாங்க, சொல்லுவாங்க. பார்த்துறீங்களா? அதே மாதிரி தான் நம்ம யாரையாவது ரொம்ப எதிர்பார்த்து இவங்க நமக்கு நல்லா இருப்பாங்களான்னு கேட்பாங்க, தண்ணி குடிப்பாங்களான்னு கேட்பாங்க, அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாலே
கல்யாண வீட்டுக்கு போங்க, கல்யாண வீட்டில் என்ன நடக்குது? அந்த காலத்தில் சொந்தக்காரவங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்போல்லாம் அதுக்கெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் புக் பண்ணிடுறாங்க. அழகாக 2 பேர் நிற்பாங்க, வாங்க அப்படின்வாங்க. இடையில பொம்மையெல்லாம் நின்றுது, இப்போல்லாம் பொம்மை மாதிரி பிள்ளைங்க நிற்கிறாங்க. நாம் யாரோ பொண்ணு வீட்டுக்கு சொந்தம், மாப்பிள்ளை வீட்டுக்கு சொந்தம் நாம் நினச்சிப்போம். அவங்கள காலையில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு 11 மணிக்கு தான் தெரியும். அவங்கெல்லாம் மேக்கப்பை கழிச்சிட்டு டக்கு டக்குன்னு காரில் ஏறி போயிட்டுருப்பாங்க. ஒரு வேன் வந்து அழைச்சின்னு போகும். அப்போ தான் தெரியும், ஓ இவங்க அவங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு. நிறைய விஷயத்தில் ஏமாந்துருவோம் கல்யாண வீட்டில், பார்த்துருக்கீங்களா? அதான் அதே மாதிரி உள்ளே போகிறோம், சாப்பிட ஒரு பேரும் கூப்பிட மாட்டாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு எல்லோரும் கூப்பிடுவாங்க, வாங்க சாப்பிட்டு போகணும், வாங்க சாப்பிட்டு போகணும் அப்படின்னு. சாப்பாடுக்கு போகணுன்னு சொல்கிறத விட அழைச்சின்னு போய் இந்த டைனிங் ஹாலில் விட்டுட்டு தான் வருவாங்க. ஏன்னா நம்மளால் போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஏறி போயிடுவான்னு தெரியும். அப்படிலாம் போவாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்படி இழுத்து கொண்டு விடுவாங்க. இன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கிறான், ஆனால் கூப்பிட்றதுக்கு யாரும் இல்லை கல்யாண மண்டபத்தில், பார்த்துருப்பீங்களா? மகர ராசிக்காரர்கள் நிலைமை இப்போ அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அந்த கல்யாண மண்டப செய்தியில் இன்னொன்று வருவோம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம யார்ட்டையாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டோம்னா நமக்கு பிடிச்சவனே பக்கத்தில் உட்கார மாட்டான். கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள கூட கல்யாண மண்டபத்தில் வாய்ப்பு இல்லை. அதை விட என்னென்னா, சாப்பாடு கூட பார்த்திங்கன்னா இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சு, அது என்னது, தானாக தட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், விருந்து பரிமாறுவதற்கு கூட கிடையாது. அப்படியே பரிமாறதா இருந்தால் படப்படப்படப்படன்னு பரிமாறிட்டு போகிறான் 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும். அவன் நமக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அவன் எதுவும் கேட்க மாட்டான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இது எல்லாமே ஒரு ப்ரோக்ராம், கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் செட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இப்படி இருக்கிற இந்த உலகத்தில் மகர ராசி மட்டும், எனக்கு அவர் மேலே அன்பு இருக்குது, அவர் என் அன்பை புரிந்து கொள்ளவில்லை, என் பிள்ளைங்க என் அன்பை புரிந்து கொள்ளவில்லை, என் குடும்பத்தார்கள் என் அன்பை புரிந்து கொள்ளவில்லைன்னு இப்போ புலம்பிக்கிட்டு இருக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? அவசர உலகம், எல்லாம் மிஷின் உலகம். இப்போ போய் நம்ம மட்டும் என்ன பழைய பஞ்சாங்கமாகவே இருந்தோம்னா, அப்போ மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் மாறணும். இப்போ வேறு வழியே கிடையாது. நம்மளை முதல்ல நம்ப மாட்டாங்க. மகர ராசிக்காரவங்கள யாருமே நம்ப மாட்டாங்க. உங்கள் வீட்டில் நிறைய சந்தேகமே உங்களை படுவாங்க. ஒரு காலகட்டத்தில் நீ சம்பாதிக்கணுன்ற ஒரு முடிவுக்கு, நீ சம்பாதிச்சுட்டு எது வேணாலும் பண்ணிக்கணுவாங்க. அப்புறம் பணத்தை சம்பாரித்து கொடுத்தீங்கன்னா உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு பணம் தேவையாயிடும். அப்போ மகர ராசிக்காரர்கள் ஒரு ஏடிஎம் மிஷின் தான். இப்போ மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா பணத்தை சம்பாரித்து கொடுத்துட்டு எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் பணத்தை சம்பாதிக்காமல் எங்கேயும் போயிடக்கூடாது, அவ்வளோதான். அப்போ மகர ராசிக்காரவங்க தயவுசெய்து படிங்க. அது சின்ன பிள்ளைங்களாம் இந்த பதிவு கேட்குறீங்கன்னா தயவுசெய்து படிங்க. சொந்த வேலைக்கு போங்க, சொந்த தொழில் ஆரம்பிங்க. காசு பணம் தான் முக்கியம். இன்றைக்கி மகர ராசியில் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு அவங்கள்ட்ட காசு இல்லாததுனால பல பேர்கிட்ட கை கட்டி நிற்கிற நிலமையில் இருக்கிறாங்க. அது குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வாழ்க்கையில் நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்தை நம்ம அடுப்படியிலே பொம்பளைங்க இருப்பாங்க. காரணம் என்னென்னா, ஒரு படிச்சிருக்க மாட்டாங்க. படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காமல் போயிருப்பாங்க, கல்யாணத்தை பண்ணியிருப்பாங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வேலையில் போகணும். உங்களுக்கு வெளி உலகம் தான் வாழ்க்கை, உள் உலகம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தைப்படுத்திடும். அதில் இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப சிறப்பாக சில காரியங்களை நடத்தணும். உங்களுக்கு சுப காரியங்கள்லாம் இந்த வருஷம் நடக்கும். ரொம்ப மைன்யூட்டாக சில விஷயத்த மியூட்டில் அடிங்க. மியூட்னா என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மனசு நினைக்கிறத யார்ட்டையும் சொல்லாமல் பிளான் பண்ணுங்க. திருமணம், மறுமணம் இதெல்லாம் உண்டாகும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்க, எனக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா இல்லாமல் போயிடுச்சிங்க, வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் மறுமணம்லாம் நடக்கும். சுபகாரியம் கண்டிப்பாக கிடைக்கும். தேடக்கூடிய பொருள், பதவி இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். யாரையும் விரோதிச்சிக்க வேண்டாம், பகைச்சிக்க வேண்டாம். நெற்றிக்கண்ணு ஒரு படத்தில் விசு அவர்களுடைய வசனம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னு சொல்லிப்பார், அரசியல்வாதியை பகைச்சிக்கக்கூடாது, ஆண்டவனை கூட பகைச்சிக்கலாம், அரசியல்வாதியை பகைச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். எஸ், சில பெரிய மனுஷங்களை இந்த நேரத்தில் பகைச்சிக்காதீங்க. மகர ராசிக்காரர் அவங்க குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், அவன் சில்லற மாதிரி இருப்பான், அவனை பகைச்சிக்கிட்டு அவன் போய் எங்கேயாவது ஒரு ஏழரை எழுப்பி விட்டு போடுவான். வேணாம். நட்பில் கவனமாக இருங்க. ரொம்ப நம்பி சில பேர்ட்ட உண்மையெல்லாம் ஒப்படைக்காதீங்க. இந்த வருஷத்தில் புது முதலீடுகள் தவிர்த்துக்குங்க. பெஸ்ட்டு அதாவது ஒரு முதலீடு பண்ணுறதுலாம் நினைக்காதீங்க. அதுவும் சொந்தக்காரன் சொல்லி ஒரு விஷயத்தில் பணத்தை போட்டுறாது. சொந்தக்காரன் தெரிஞ்சவன் ரொம்ப கவனம். இன்னும் சில பேர்கிட்ட சில பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, அது இன்னும் ரொம்ப நல்லது. சில மனசில் இருக்கிற பெயின் அதெல்லாம் விலகிடும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஒரு பெரிய தியானமே நமக்குள்ள மனசில் ஓடும். ஒரு தியானம், யோகா இதெல்லாம் ஓடும்.
ஆனால் இந்த வருஷத்தில் 2 விஷயம், மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்கள். அதுவும் வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதி பாராயணம், லக்ஷ்மி வழிபாடு பண்ண பண்ண மகர ராசிக்கு ரொம்ப சிறப்பு. சுக்கிர யோகங்கள்லாம் கிடைக்கும். இந்த சுக்கிர யோகம் கிடைக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற சந்தோஷம் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் நிறைய ரகசியங்களை கீப்பிட் பண்ணுறது மகர ராசிக்கு ரொம்ப சிறப்பை உண்டாக்கும். நல்லது நடக்கும். மகாலட்சுமி வழிபாடு அந்தாதி பாராயணம் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் சக்ஸஸ் ஆவீங்க. நல்லது நடக்கும்.